எனக்கு தெரிஞ்ச சரவுண்டிங்கில என்னை சுத்தி இருக்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னென்னலாம் கன்சிடர் பண்ணிக்கணும்? அப்டின்ற விஷயம் தான். நான் இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனா அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணத நம்ம ஒரு வீடியோவா போட்டோம் அப்டின்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்க நெறைய பேருக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்டின்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய கான்செப்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, அதில நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதில ஒண்ணு தான் ஷேர் மார்க்கெட்டு. இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலுமே, ஷேர் மார்க்கெட்குள்ளயே நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னுவாங்க, எக்விட்டி அப்படின்னுவாங்க. இந்த மாரி நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நாம இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஆனா, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணியாச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கோம். சரி ஓகே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வந்தாச்சு அப்படிங்கும்போது, என்னென்ன விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் காய்ஸ் என் பேர் ஏஜே. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நம்ம சேனல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல இன்னும் நெறைய வரப்போது. ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மனி தான். இப்போ ஒரு சைடு ஒரு ஸ்டூடண்ட்டையும், இன்னொரு சைடு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலையும் 2 பேரையும் நிக்க வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர்கிட்ட அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மனி இருக்காது. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கிட்ட மனி நெறையவே இருக்கும். ஆனா ஸ்டூடண்ட் கிட்ட டைம் நெறைய இருக்கும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கிட்ட அந்த அளவுக்கு டைம் நெறையவே இருக்காது. ஸோ இந்த டைம்ல நமக்கு பெஸ்ட்டான கிடைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் தான். ஒரு சில கேஸஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட டைமும் நெறைய இருக்கும், மணியும் நெறைய இருக்கும். அத இப்போதைக்கு கொஞ்சம் ஓரமா வச்சுருவோம். ஆனா, ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட இப்போதைக்கு டைம் தான் நெறைய இருக்கும். மணி அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. ஸோ, இருக்கிற அந்த கொஞ்சம் மணிய வச்சுட்டு, இப்ப டைம் தான் நெறைய இருக்கு. ஸோ, இந்த டைம நம்ம யுட்டிலைஸ் பண்ணி, இப்போ இத வந்து எப்படிலாம் நம்ம இன்னும் நெறைய மணியா ஜெனரேட் பண்ணலாம்? எப்படி இத எந்தெந்த ஸ்ட்ராட்டஜில இன்வெஸ்ட் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மென்ட் ஐடியாஸ் என்னென்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் நம்ம உட்காந்து கத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம லேர்ன் பண்ண நெறைய விஷயம் நமக்கு அதுவாவே அமையும். ஸோ, இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நெறைய டைம் இருக்கும். இப்போ நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிட்டீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ, நீங்க இந்த ஸ்டூடெண்ட்டா இருக்க ஃபேஸ்ல நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணணுமோ, இப்போ அந்த மணிய கிராஜுவலா க்ரோ பண்றது எப்படி அப்படின்ற அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட மணி நெறையவே இருக்கும். ஸோ, உங்ககிட்ட இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நீங்க கெயின் பண்ண அந்த ஸ்கில்ஸையும், அந்த நாலேட்ஜையும் வச்சு, நீங்க ப்ரொஃபஷனலா மாறுனதுக்கப்புறம் உங்க கையில இருக்க மணிய நீங்க கிராஜுவலா க்ரோ பண்ணலாம். ஸோ, நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்க இந்த டைம்ல உங்ககிட்ட இருக்க அந்த கம்மியான காசையுமே நீங்க எதுலயோ ஒரு விஷயத்துல இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுல உங்கள நீங்களே இன்னும் பெட்டரா எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னும்போது நான் லம்ப் சம்மா ஒரு 10K 20K போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த மாரி இல்ல. உங்ககிட்ட இருக்க கையில இருக்க ஒரு 100யோ 200யோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க அப்படியே அதுல நீங்க நெறைய கத்துக்கலாம். ஓகே. இத இந்த வேல இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இதுல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்ன்னு நீங்க நெறைய நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இது வந்து கிராஜுவலா ஓனா இது என்னோட ஐடியா. செகண்ட் இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா அ ரோட் மேப் அண்ட் டூ அ பிளான். ரோட் மேப் என்ன ரோட் மேப் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் மேப்புன்றத கடைசியா கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது? உங்ககிட்ட இருக்க அந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். அது உங்க பேரண்ட் கிட்ட இருந்து வரும். உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் வருது? அதில நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க? செலவு பண்ணது போக எவ்வளோ உங்க கையில நிக்குது? அப்படின்றத ஒரு பட்ஜெட் மாரி போட்டு பாருங்க. அதில தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணுங்க. ஏன்னா, ஏற்கனவே உங்க பாக்கெட் மணி அதுக்கு வந்து உங்க பேரண்ட்ட தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த சமயத்தில நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுங்க அப்டின்னும்போது, அது வந்து ஒரு மாரி ஆக்வர்டா அவங்களுக்கு இன்னும் தொல்ல குடுக்குற மாரி தான் இருக்கும். ஸோ, அந்த மிஸ்டேக்க பண்ணாம, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் மணி வருது, அதில உங்க செலவு எவ்வளோ இருக்கு அப்டின்றத போக, உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், எது உங்களோட நீட் அப்டின்றத நீங்க டிட்டர்மைன் பண்ணி, அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுட்டு, அதில பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அத தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கணும். இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் பேரண்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாரி பட்ஜெட் பிளான் பண்ணி உங்க கையில ஓகே லாஸ்ட்டா இவ்ளோ நிக்குது அப்டின்னும்போது, இவ்ளோ அமௌண்ட் உங்க கையில நிக்குது அப்டின்னும்போது, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓகே இப்ப நீங்க ஒரு ரோட் மேப் பண்ணணும். இந்தந்த கேட்டகரிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இதுல நான் இவ்ளோ பண்ணலாம். இதுல நான் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்டின்றத நீங்களே பிரிச்சு நீங்களே அத இது பண்ண கத்துக்கணும். இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும். அண்ட் இந்த விஷயத்த நீங்க இன்னும் எஃபெக்டிவா மாத்துறதுக்கு, இப்போ ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள நான் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள நான் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி நான் இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருப்பேன் அப்டின்றத நீங்க ஒரு கோலா செட் பண்ணிக்கணும். அப்பதான் இத நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மைண்ட் செட். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலுமே அதில கண்டிப்பா ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். எப்பவுமே இது 2த்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட்குள்ள நாம தான் நம்மள கொண்டு போகணும். எனக்கு ரிவார்ட் வந்தா மட்டும் ஓகே. நான் நல்லா ஜாலியா இருப்பேன். ரிஸ்க் வந்தா அதெல்லாம் எனக்கு இது கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா, அது கண்டிப்பா
யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கிராஜுவலாக ரிஸ்க்கையும் ரிவார்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் மாற்றிக்கணும். இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது மூலயமா தான் இந்த ஃபேஸில் உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு 100ஓ 500ஐயோ நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸில் ஏதோ ஒரு புரோக்கர் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க இப்போலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஏதோ ஒரு புரோக்கர் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கிராஜுவலாக எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணும்போது அந்த மைண்ட் செட் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். 4th ஒன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வந்து பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவேன். அப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கில் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், மணிலாம். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் உங்கள் பேரண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லாதபோது நீங்கள் ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்காமல், அந்த கம்மியான அமௌண்ட்டை உங்கள் ஸ்கில் மேலே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றத பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஹை பேயிங் ஸ்கில் எது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி, இப்போ ஹை பேயிங் ஸ்கில்குள்ளே ப்ரோக்ராமிங்கும் வரும். அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை நீங்கள் கிராஜுவலாக டெவலப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கோர்ஸில் என்ரோல் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வரது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் காலேஜை முடிச்சு நீங்கள் பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணுற போது ஒரு நல்ல பேக்கேஜ் ஆஃபர் நீங்கள் வாங்குறதுக்கு அது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்க அந்த கம்மியான காசில் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஏதோ ஒரு யூடெமி கோர்ஸ் ஏதோ ஒன்று வாங்கிட்டு, அண்ட் ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் திஸ், நீங்கள் வந்து ஏதோ ஒரு யூடெமி கோர்ஸையோ நீங்கள் வாங்கிட்டு, அது மூலமா நீங்க வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலுமே, உங்களோட ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நல்லாவே கிடைக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் ஏதோ உங்களுக்கு ஆமால சிங்க் ஆகுது அப்படின்னு கரெக்டாக நானும் இதை யோசிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.